யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே கருத்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பெண்களுடைய மில்லியன்ஸ் கணக்கான கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே கருத்தரிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ அதுக்கு முதல்ல ஒரு உவமை எடுத்து பார்ப்போம். திருமணமான புதிதில கணவன், மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதற்கு பின்பு தான் நிதி பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா வர ஆரம்பிக்கும். அதுலயும் உறவுகள் சார்ந்த பிரச்சனை தலதூக்கும். அந்த 3 மாதம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கணவன் தெரியும், கணவனுடைய குடும்பம் தெரியும். அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உடலையும், மனதையும் எப்போதும் சந்தோஷமாகவும், ஆரோக்கியமா வைத்திருப்பாங்க. மனம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கணவர தேடும். மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி கணவரை தேடுவாங்க, கணவர் மனைவி தேடுவாங்க. 2 பேரும் புரிதல் இருக்கும். அப்போ மனம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாக இருந்தால் உடனே கருத்தரித்து விடுவார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். ஹார்மோன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, உடல்ல பல்வேறு வகையான பிரச்சனை, உடல் சூடு அதிகமா இருக்கு, ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, பெண்களுக்கு கருமுட்டை வளரல, வெடிக்கல, மாதவிடாய் ஒழுங்கா வரல, உடல் பருமனா இருக்காங்க, கருப்பு பையில் குழாய் அடைச்சிருக்குது, பல பெண்களுக்கு கிருமிகள் அதிகமாக காணப்படுது கருப்பு பையில, அல்லது வெள்ளைப்போக்கு அதிகமாக காணப்படுது, அல்லது நீர் கட்டி இருக்குது. இது போல பல பிரச்சனை. அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கு முதல்ல மனது சந்தோஷமா இருக்கணும். மனம் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோயின்னு வந்துச்சுன்னா அது ஒரு டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆயிட்டுனாலே போதும், நம்ம உடம்பை சரி செய்வதற்கு மிகவும் கடினம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இயற்கையாகவே கருத்தரிக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. 2வது, காலை மாலை 2 வேளை கணவன் மனைவி 2 பேரும் உடலை குளிர்ச்சி வைக்கிறது கண்டிப்பா குளிக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினமும் அதிகாலையில உடற்பயிற்சி, உடலுக்கு ஏதாவது ஒரு சில உடற்பயிற்சிகள் கணவன் மனைவி இருவரும் செய்யணும். வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், அல்லது 8 வடிவில் நடக்கலாம், அல்லது உடம்புல வேறு ஒரு மாதிரி ஏதாவது வேலை செய்யலாம். ஏதாவது கண்டிப்பா செய்யணும். அதுக்கப்புறம் மாதவிடாய் சுழற்சியை பெண்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வர வேண்டும். ஓவுலேஷன், அதாவது அண்ட வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இது நடக்கிறத நம்ம சரியா பெண்கள் கவனித்து வர வேண்டும். ஆரோக்கியமான முறையில் தாம்பத்திய வாழ்க்கை அமைதியாக நடக்கும் பொழுது இயற்கையாகவே அவர்கள் அறிவுற்றுவார்கள். அப்படி இல்லாத பெண்கள் பார்த்தீங்கன்னா, கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை மருத்துவத்தை சொல்கிறேன். இது கருமுட்டை வளரும், கருமுட்டை நல்லா வெடிக்கும், மாதவிடாய் சுழற்சியை சரி பண்ணும், நீர்க்கட்டி இருந்தால் சரி பண்ணும், பெண்களோட வெள்ளைப்போக்கை சரி பண்ணும், கிருமிகள் இருந்தாலும் சரி பண்ணும். இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை, மலை வேம்பிலை, 2ல எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு சிலர் மலை வேம்பு பயன்படுத்துறாங்க, ஒரு சிலர் சாதாரண வேப்பிலை பயன்படுத்துறாங்க. 2 இலையில எந்த இலை கிடைக்கும் அந்த ஒரு இலை பயன்படுத்துங்க. ஆனால் 2 இலையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஒரு இலை தான். ஒன்று மலை வேம்பிலை, இல்லை வேப்பிலை. அடுத்தபடியாக கருப்பு பழம் காய்க்கக்கூடிய மணத்தக்காளி, இந்த மணத்தக்காளி ஒரு கைப்பிடி. 3வதாக துளசி, இது ஒரு 1/4 கைப்பிடி. இந்த 3ஐயும் ஒரு 5 மிளகு சேர்த்து, 3 வெள்ளைப்பூடு சேர்த்து அரைத்து சாறு எடுத்து
அந்த சாற மாதவிடாய் கால 3 நாட்களும் அருந்த வேண்டும். காலையில வெறும் வயித்துல. அன்றைய காலகட்டங்கள்ல இனிப்பு சுவை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். சமையல் பண்ணீங்கன்னா, அரை உப்பு போட்டு, அதாவது உப்பின் அளவு பாதி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த மாரி ஒரு 3 நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. அசைவ உணவ ஒரு 15 நாள் தவிர்த்துருங்க. அதுலயும் முட்டைய தவிர்த்துருங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை சாப்பிடும்போது வாயு பிடிச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. வாயு அதிகமா உண்டாக்கக்கூடியதுல சிலருக்கு முட்டை ஒத்துக்கிடாது. சிலருக்கு சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்கிடாது. இந்த உணவுகள தவிர்த்துக் கொண்டு, ஒரு 3 மாதம் இந்த மாரி தொடர்ந்து இயற்கையா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஆரோக்கியமான முறையில இயற்கையாகவே கருத்தரிப்பீங்க. இந்த அணுகுமுறைய நெறைய பேர் ஃபாலோ பண்ணி, நெறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால நீங்களும் உங்களோட அன்பு குடும்பங்களும் தழைச்சு விளங்கணும், வாழணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு குடும்பத்திற்கு அமைதியே குழந்தைகள் பேர் தான். இந்த குழந்தை பேர் பாக்கியம் பெறுவதற்கு, இயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்கு, இப்ப நான் சொன்ன வழிமுறை பெரிதும் உதவி செய்யும். ஆண்கள பொறுத்தவரைல உயிரணுக்கள அதிகமா இருக்கிறதுக்கு, நான் சில வீடியோக்கள போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கள பாருங்க. மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதுபோல பல நல்ல தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம சேனல பார்க்கக்கூடிய எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி.